ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் என்ன சமையல்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஃபனுக்கு நல்லா சூடான இடியாப்பம். இடியாப்பத்துக்கு மேட்சான பால் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நான் இன்றைக்கி வெங்காய சட்னி செஞ்சுருக்கேன். வெங்காய சட்னி, கடலை சட்னி செஞ்சுருக்கேன். பால் சேர்த்து சாப்பிட்றவங்களும் சாப்பிட்டுக்கலாம், தேங்காய் பால். நாங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிட்ணுன்றதுக்காக இல்லை குருமா கூட வச்சுக்கலாம். காரமாக சாப்பிட்ணுன்னு வெங்காய சட்னி செஞ்சுருக்கேன். அப்புறம் பழைய சாதம் வச்சுருக்கேன். சாதத்துக்கு இந்த சட்னியே ஓகே தான். அதுக்கப்புறம் மதியத்துக்கு சாதம், உதிரியான சாதம், வெண்டைக்காய் சாம்பார் வச்சுருக்கேன். வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். சாம்பாருக்கு கோஸும் கேரட்டும் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். தேங்காய் பூ போட்டு மிளகு ரசம் வச்சுருக்கேன். இவ்வளோதான் எங்கள் வீட்டு சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் குறிப்பில் என்ன குறிப்புனா, இது மாதிரி கோஸ் பொரியல் அப்புறம் கேரட் பொரியல்லாம் தனியாக செய்யும் போது அதுக்கு சுவை கூட்டுறதுக்காக நம்ம நல்லா இருக்கணும்னு தேங்காய் சேர்ப்போம். தேங்காய் கூட சீரகம் கொஞ்சம் சேர்த்து அரைச்சி போடும்போது அந்த பொரியல் சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மட்டன் வேக வைக்கும்போது நான்வெஜ் பிரியர்கள்லாம் மட்டன் செய்வாங்க வாரம். அந்த மட்டனை வேக வைக்கும்போது நிறைய பேர் வீட்டில் மட்டன் வேகாது. அதுக்கு ஒரு சிம்பிளான டிப்ஸ் என்னென்னா, தேங்காவுடைய ஓடு இருக்கு இல்லையா, சிரட்டு, அந்த தேங்காவுடைய ஓட்டை அந்த வேக வைக்கிற கறியோடு சேர்த்து போட்டு குக்கரை மூடி போட்டிங்கன்னா, இல்லை சட்டியில் சேர்த்தாஇருந்தாலும் அதை போட்டு வேக வைக்கலாம். அப்புறம் குக்கரில் போட்டு வேக வைக்கும் போது அது நல்லா பஞ்சு போல் வெந்து வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.